தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. ஒரு சவரன் 1,00,000 தாண்டி இருக்கிறது. இது குறித்தும் தாங்கள் முதலில் நகை வாங்கிய போது தங்கம் விலை எப்படி இருந்தது என்பது குறித்தும் மக்கள் அளித்த பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். நாங்க பிறந்து வளர்ந்தப்போ 400 ரூபாய் இருந்தது ஒரு சவரன். நான் வாங்கும்போது தங்கம் 120 ரூபா 130 ரூபா ஒரு கிராம், அந்த ரேஞ்சு. நாங்கள் சின்ன வயசில் தங்கம் வாங்கும்போது சவரன் ஒரு 270 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. 1.5 கிராம் 1000 ரூபாய்க்கு எடுத்தான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் முதல் முறையாக தங்கம் வாங்கினேன். இருந்தால் 2000க்கு கீழே தான் இருந்தது. இன்னைக்கு அது இவ்வளவு இதாக வந்திருக்கு. 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ 1,00,000க்கு விற்கிது. மேரேஜ் பார்த்தீங்கன்னா வேறு 6000 ரூபாய்க்கு வாங்கினேன். நாங்கள் தங்கம் வாங்கும்போது 2,900 ரூபாய் இருந்தது. என்னோட மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு கிராம் ஒரு இது 3,000 ருபீஸ்ல தான் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் வந்துருச்சு. 2005ல் 7,500 ரூபாய் சவரன் நான் வாங்கியிருக்கேன். அதே 2008ல் ஒரு சவரன் 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போது அம்மா அப்பாலாம் வாங்கும்போது 4,000 இருந்துச்சு. என்னுடைய திருமணத்தின் போது 15,000 இருந்துச்சு. முதல்ல தங்கம் வாங்குறப்ப ஒரு 2000ல் பார்த்தீங்கன்னா 525 ரூபா கிராமுக்கு வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு கனவுல இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த விலைக்கு வரலாறு கனவு ஏறி இருக்கு. பொண்ணுங்க வச்சிருக்கிறவங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் ஏறின்னு இருந்தாக்கா. இப்போ நாளைக்கு என்னோட பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ரேட்டுல இருக்குன்னு தெரியாது. அட்லீஸ்ட் தாலி வாங்குறதுக்காக ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் வாங்குறதுக்கு கூட இப்போ 1/4 பவுன் வாங்கினா கூட 26,000 ரூபாய் கிட்ட ஆகுது. அது ரொம்ப கஷ்டம். இனிமே தங்கம்ங்கிறதே பேரை எழுதி தான் பார்க்க முடியும் ஒழிஞ்சு இனிமே வாங்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துருச்சு. கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்கறவங்க வரதட்சணை கேட்கறாங்க. இவ்வளவு பணம் கூட இவ்வளவு பவுன் போடு அப்படிங்கிறாங்க. நான் கடை கூட வாங்கி கூலி வேலை செஞ்சு அதனால 1 கிராம் 2 கிராம் வைக்கவும் கஷ்டமா இருக்குது. நான் கோல்டு வாங்க போனப்போ அங்க இருந்த கோல்டுல அவங்க சொன்னாங்க தங்கம் நியர்லி 1 கிராம் 11,000 12,000 வரைக்கும் ஏறும் அப்படின்னு. அவங்க அப்ப சொன்னப்ப எங்க அப்பாவும் சரி நாங்களும் சரி விளையாட்டான்னு. ஆனா இன்னைக்கு கனவு கண்டா இல்ல நனவானே தெரியல, அந்த அளவு ஏற்றங்கள் இருக்கு. 30,000 1 பவுன் வாங்கினவங்க இப்போ 1,00,000க்கு நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். அதனால மேபி பீப்புள் சந்தோஷமா இருப்பாங்க. இது உலகத்துல எல்லாரையுமே எல்லா பெண்களையுமே பாதிக்குது தான் தங்க விலை. உலக நாடு முழுக்க இது இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே வருது. கொலை இதனாலே அவ்வளவு நடக்குது. பாதி கிரிமினல் முக்கால்வாசி இந்த தங்கத்தாலே நடக்குது. நாங்க என்ன செய்யறது? காய்கறி வித்து வயிறு வளர்க்கறதே அரசா இருக்குது. நகை எப்படி வாங்க முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சில்வரும் அதிகமாயிடுமோங்கிறது என்னோட தாட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபா கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை வச்சு எப்படி வாங்க முடியும்? தங்க கடையை மட்டும் பாட்டு வர வேண்டியதான். நகை கடையை பார்த்துட்டு தான் ஆகணும்.